என் அரசியல் ரீதியாக நான் யாரையும் தலைவர் என்று அழைத்ததில்லை, அண்ணன் என்று அழைத்ததில்லை. ஆனால் மரியாதைக்குரிய முதல்வர் தளபதியார் அவர்களை நான் வந்து அண்ணன் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அது ஒண்ணு எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரை. இன்னொன்னு, தேசிய அளவில் மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியை விட இங்கு பாசிசத்தை எதிர்க்கக்கூடியதில் எந்த மாதிரி உறுதியா நிக்கிறாங்க. ஏன்னா பாசிசம் என்பது இப்ப அவர் அண்ணன் சொன்ன மாதிரி அமித்ஷாவே ஒரு வாக்குறுதி கொடுத்துறாரு அப்படின்னா எப்படிங்க நீங்க இந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் வந்து இவ்வளவு வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றலையே அப்படின்னு கேட்ட பொழுது மிகச்சரியாக இதே மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பேட்டி தரும்போது அமித்ஷா சொன்னாரு, அதெல்லாம் ஜிம்லா பாஸ், அதெல்லாம் வந்து சும்மா வாய்க்கு தேர்தல் நேரத்தில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் தான், வாசகங்கள் தான். நாளைக்கு அதே மாதிரி டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு போயிட்டாருன்னு என்ன பண்றது? அதற்குத்தான் கருத்தியல் கூட்டணி தேவைப்படுகிறது. இவர்கள் சொல்வது போல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்றால், உதாரணத்திற்கு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் சமீபத்திலே பெரிய அளவிலே பேசிய விஷயம் என்ன அப்படின்னா, அது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாலியல் கொடுமை விவகாரம். அதை உச்சநீதிமன்றமே அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எந்தெந்த வாசகங்கள் இவங்க சொன்ன அந்த முக்கியமாக வந்து அரசை எதிர்நோக்கி உயர்நீதிமன்றம் கேட்ட வார்த்தைகள் 10, 22, 23, 29ல வந்து 9 இதெல்லாமே வந்து தேவையற்றது என்று உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்குது. தமிழக அரசனுடைய ஆக்ஷனை வந்து பாராட்டி இருக்குது.